ஊர்ல தான் அப்படி அநியாயம். சத்தியமாக தூக்க முடியாதுங்க, ஏன்னா வெயிட்டாக இருக்குது. நம்ம 2 கையில் வச்சு இப்படி தூக்கலாம், ஆனால் வந்து இப்படி தூக்குறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம் இன்னொரு டைமு. 1 2 3. இல்லை வெயிட்டாக இருக்குது, இந்த வீர சாகசம் நமக்கு வேண்டாம். ஹாய்லோ வணக்கம் மக்களே, இது உங்களோட அருண் விளாக்ஸ். நம்ம வந்து இன்றைக்கி அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். என்ன அன்பாக்சிங் கேட்கலாம், என்னடா அருணே இவ்வளோ பெரிய ஏதோ ஒரு மிஷினை கொண்டாந்து வச்சிருக்கேன் அப்படின்னு தானே கேட்குறீங்க. அப்படி தான் கேட்டாகணும், ஏன்னா நான் என்றைக்குமே இந்த மாதிரி அன்பாக்சிங் வீடியோ போட்டதே இல்லை. ஷார்ட்ஸில் பார்த்தே உங்களுக்கு பிடிச்சி போயிருக்கோம். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு பெரிய வீடியோ அப்படின்னு நான் நினைக்கிறேன், இந்த வருஷத்தோட பெரிய வீடியோ. இன்றைக்கி நம்ம ஏர் கூலர் தான் வாங்கியிருக்கோம். இந்த ஏர் கூலரை வச்சு மிகப்பெரிய ஒரு விலாக பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் உங்களுக்கு எது வேணும் அப்படின்றத சஜஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்காக கொடுக்குறேன். வாங்க தொடர்ந்து பார்ப்போம். வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நான் ஒரு குரோம்டன்லேருந்து ஒரு ஏர் கூலர் வந்து வாங்கியிருந்தேன். இந்த ஏர் கூலர் வந்து பார்த்திங்கன்னா 75 லிட்டர். நீங்கள் வந்து நிறைய டைம் வந்து ஃப்ளிப்கார்ட் அமேசான்லாம் தேடி பார்ப்பீங்க. லாஸ்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நானும் தேடி பார்த்தேன், ஆனால் எனக்கே கிடைக்கல. கஷ்டப்பட்டு ஆர்டர் போட்டாச்சு. ஒரு வழியாக இந்த வெயிலுக்கு பை பை சொல்கிற நேரம் வந்தாச்சு. அது வீட்டுக்குள்ளே மட்டும்தான், வெளியே போனால் நமக்கு பை பை சொல்ல முடியாது. முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா 75 லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா வருது மொத்தமாக. இது 75 லிட்டருக்கு வந்து நான் 9500 கொடுத்தேன். இப்போ வந்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா வேரியேஷன் ஆகிட்டே தான் இருக்கும். அன்பாக்சிங் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதை வந்து அன்பாக்சிங் பண்ணி இது எப்படி ஓட வைக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க பார்ப்போம். ஏன்னா நம்ம இது கட் பண்ணிக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு சிசர் யூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். காய்ஸ் பார்த்திங்கன்னா என்னோட நெஞ்சு ஹைட்டுக்கு வருது, இவ்வளோ ஹைட் இருக்குது. யூசர் மேனுவல் வந்து இங்கே தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தெர்மோகோல்குள்ளே இருக்கிறதுனால நம்ம அப்படியே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணோம் எல்லாத்தையும். இதை நம்ம வந்து படுக்க வச்சு தூக்கிடுவோம், இழுத்துருவோம். இப்போ படுக்க போட்டாச்சு. நம்ம நமக்கு 75 லிட்டர் அப்படின்னு வரும்போது இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். நம்ம ஹால் ஃபுல்லாக கூலிங் பண்ணோன்னா இதை விட்டால் வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம எப்போ வந்து எது வாங்கினாலுமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 1 ஹவர் கழித்து வந்து ஆன் பண்ணுங்கள். நாசில் மாதிரி ஒரு சின்னசாக இதை கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு தெரில, ஒருவேளை நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக தேவைப்படும். ஐஸ் க்யூப்ஸ்க்காக நம்ம ஐஸ் க்யூப்பும் போட்டுக்கலாம், அதுக்காக வந்து நம்ம இது கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ஸ்பீட்னாலும் நம்ம இதை வந்து வச்சுக்கலாம். ஓசோன் 75 அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா மாடலில் நான் வாங்கினேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மாடல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேரியேஷன் ஆகும். இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃபேனோட சவுண்டே கம்மியாக வரும். அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட். அதனால தான் நான் இது வாங்கினேனே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே தான் ஊற்றுற மாதிரி வரும். வாட்டரோட லெவல் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அப்படின்னு சொல்கிறது காட்டும். மினிமமாக, மீடியமாக, மேக்ஸிமமாக அப்படின்றத காட்டுறதுக்காக தான் அது கொடுத்துருக்காங்க. அதை விட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் ஃபுல்லாகவே ஹனி கோட்டட் அந்த வால்ஸ் தான் இருக்கும். இதில் வந்து ஹேர் சர்க்குலேஷன் சூப்பராக இருக்குன்றதுக்காக. வேறு இந்த மிஷினை பற்றி சொல்லணுன்னா, நம்ம இப்போ கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒயரும் சைடில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு இது செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றி பார்த்துருவோம். தண்ணி ஊற்றினா தானே நமக்கு வந்து எவ்வளோ நேரம் ஓடுது அப்படின்றதும் தெரியும். அதுவும் 1 மணி நேரம் கழிச்சு தான் ஆன் பண்ணணுன்னு வேறு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வேறு இருக்குது. அது ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, மோட்டார்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எதுவும் லீக்கேஜ் ஏதாச்சும் இருக்கா இல்லையான்றதை விட நம்ம பார்க்கணும். அது எதுவும் இல்லைங்க, இது உள்ள தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1 ஹவர் தான் சர்க்குலேஷன் ஆகிறதுக்காக அதை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம வெயிட் பண்ணுவோம், தண்ணி ஊற்றி பார்ப்போம். 25 லிட்டருக்கு கேனில் தண்ணி இருக்குது. இந்த தண்ணி எடுத்து நம்ம ஊற்றுவோம். கிட்டத்தட்ட 25 லிட்டர் நம்ம ஊற்றியாச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா 75 லிட்டர் வரைக்கும் ஊற்றலாம். எத்தனை நாள் வரும்னு சொல்ல முடியாது, நான் ரொம்ப நாள் வரும், அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். இங்கே பாருங்கள், இதில் வந்து நம்ம ஐஸ் க்யூப்ஸ் கூட போட்டுக்கலாம். அதனால் வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி ஐஸ் க்யூப்ஸ் வச்சேன். அது நம்ம போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு. இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம ஐஸ் க்யூப்ஸை போட்டு பார்க்கலாம், எப்படி காற்று வருதுன்னு செக் பண்ணதுக்காக தான்.
கேஷ் இப்போ நம்ம ப்ளக் பண்ணியாச்சு, சுவிட்சும் போட்டாச்சு. இப்போ வந்து என்னென்னா இப்போ ஆஃப் பண்ணுற ஒரு பட்டன் வந்து இருக்குது சரிங்களா. இப்போ நம்ம ஆஃப்லேருந்து 3 தான் வந்து பார்த்தோன்னா இது வந்து ஃபோர்ஸாக ரொம்ப ஸ்பீடாக சுற்றுது. இங்கே பாருங்கள், சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன். இப்போ 2ல் வைக்கலாம், சவுண்டு கொஞ்சம் கம்மியாக கேட்கும். 1ல் வச்சா ரொம்ப கம்மியாக தான் சுற்றுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ வந்து நம்ம இது ஸ்விங் டைப்பு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏர் ஃப்ளோ வந்து ரூம் ஃபுல்லாகவே வேணும் அப்படின்ற பட்சத்தில் இது உள்ளே பார்த்திங்கன்னா அது சுற்றிட்டே இருக்கும். அதுக்காக இந்த ஸ்விங் டைப் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் சுற்றுது. தண்ணியோட லெவல், வாட்டரோட லெவல் இங்கே காட்டிகிட்ருக்கு. அவ்வளோதான் இதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் கூலிங் நிறையவே வரும், ஏன்னா ஐஸ் க்யூப்ஸ் போட்டிருக்கிறதுனால. அவ்வளோதான், நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம். காய்ஸ், நீங்கள் வந்து ஃபுல்லாகவே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஏர் கூலரை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது வந்து யூசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கொஞ்சம் நாளைக்கு யூஸ் பண்ணி பார்ப்பேன், எப்படி இது வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது நான் உங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பை பை. யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பெல் ஐக்கனை மட்டும் அழுத்திட்டு போயிடுங்க.